ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இந்த 3வது மாதத்துடைய இந்த 30ஆம் தேதியிலே கடந்து வந்திருக்கிறோம். அடிக்கடி சொல்றது போல நாட்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல போய்கொண்டிருக்கிறது. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று சொன்னது போல நாட்கள் வெகு வேகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே கரம் பிடித்து கொண்டு வரும்படி இந்த நாள் ஆராதனையிலே ஆவியானவர் நம்மோடு எந்தெந்த பகுதிகளில் எப்படி எப்படி இடைப்பட வேண்டுமோ அந்தந்த விதங்களிலே நம்மோடு இடைபடும்படியாய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே நாம் வந்தது நல்லது என்று நாம் கண்டுகொள்ள ஆவியானவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து விடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிடே. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிடே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே, ஏசப்பா உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தாங்கி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். தனிமை நேரம், பலவீனத்தின் நேரம், சோர்வின் நேரம், வியாதியின் நேரம், வறுமையின் நேரம், அவமானத்தின் நேரம், நிந்தையின் நேரம், போராட்டங்கள் நேரம், இப்படி எதிலெல்லாம் நாம் கடந்து போனாலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். நம்ம விசுவாசிப்போம், இன்னும் அவர் நமக்கு நல்லவராய் இருப்பார். அவர் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் நன்மையின் தெய்வன். இன்னும் அந்த நன்மையான காரியங்களை நமக்கு வாக்கிய பண்ணுவார் என்ற நிச்சயத்தோடு கூட எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஏவப்பட்ட 2 கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைக்காய் மாத்திர சுருக்கமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். காலை வேளைக்காக ராஜா ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக ஆண்டவரை மாற்றி கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே நேர் ஆண்டவரே வந்து அசைவாடும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடல்களை பாடும் போது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் பாடி ஆண்டவரே மகிழ்ந்து ஆண்டவரே கம்பீர சத்தத்தோடு நாங்கள் பாட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, சங்கீத பாகத்து உம கருத்தில் ஒப்படைக்கிறது என்று ராஜா. காணிக்கையும் பாகத்து உம கருத்தில் ஒப்படைக்கிறது என்று ராஜா. ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே எந்த மன்னாவை கொண்டு போஷித்து வருகிறீரோ அந்த மன்னாவை கொண்டு ஆண்டவரே எங்களை போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நேர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல ஆண்டவரே துணையாய் நின்று ஆண்டவரே எங்களை நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒரு விசுவாச பிள்ளைகளை ஆண்டவரே மிகச் சீக்கிரத்தில் ஆண்டவரே அவர்களை தடைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் ஆண்டவரே அவர்களே ஆண்டவரே சபை ஆராதனையில் ஆண்டவரே கலந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய சபையை சுற்றில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறது என்று ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரை கொண்டு வர நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் என்று ராஜா. உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். மீ ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு கூட சோத்திரம் ஆண்டவரே, நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறதான எங்கள் அற்புதமான தேவனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரக்கூடியதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அவர்கள் சரியான நேரத்திலே வந்து கலந்து கொள்ள நீங்கள் கிருபை தாருங்க அப்பா. பாடுகிறதான பாடல்களின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆற்றி தேற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்திற்கு ஆண்டவரை ஏற்ற வார்த்தைகளை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்து போகிறதான ஆத்துமாக்களை ஆண்டவரை நீர் பெலன் அடைய செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்தியின் பாகத்தை கூட உங்கள் கரத்துக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த செய்தி ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்டவரே ஆத்துமாவை தேற்றக்கூடியதான ஆண்டவரே வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் வழிகளை சரிப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கைகளை ஆண்டவரே நேர்படுத்தக்கூடியதான வார்த்தைகளாக இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கையின் பாகத்தை கூட உங்கள் கரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உற்சாகத்தோடும் ஆண்டவரே கர்த்தாவே முழு மனதோடு உமக்கு கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு கொடுத்ததான ஒருவரும் தரித்திரப்பட்டு போவதில்லையே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உதாரத்துவமாய் நாங்கள் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் அப்பா. நீங்கள் அதை எடுத்து பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. செய்தியை கேட்க விடாத படிக்கே நிர்விசாரத்தின் ஆவி, கன நித்திரையின் ஆவி, சோர்வுகளின் ஆவி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே லௌகிக கவலைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு எங்களை விட்டு நாங்கள் சுட்டெரித்து போடுகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நேராய் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க உண்மை ஆண்டவரே கர்த்தாவே. பயத்தோடு பக்தியோடு நாங்கள் உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு விதத்திலே ஆண்டவரே பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது எல்லாம் மாறி ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவரே உமக்கு அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் முதலிடம் கொடுத்து பெலன் அடைந்து கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தையும் கூட
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்கள் ஜூன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவே. கர்த்தர் உயர்த்து பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், பேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், பேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் ஒன்று அற்புதமே, உம் வார்த்தையில் ஒன்று அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தீரையை வைத்தவர் நீ, அதுக்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தீரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வில் இறைவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கர்த்தர் நல்லவர். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. கர்த்தர் செய்த நன்மைகள் 1 2 அல்ல, அது கணக்கில் அடங்காதவைகள், அதை நம்ம எண்ணவே முடியாது. கர்த்தர் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறது கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். இன்னொரு பாடல் சேர்ந்து பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாக மாற்றும் இயேசு அற்புதர். கர்த்தரிடத்தில் சேர்ந்தவர்களை, கர்த்தரை தேடி வந்தவர்களை கர்த்தர் வேதனையோடு அவர் அனுப்பவே அல்ல, அதே பலவீனத்தோடு துக்கத்தோடு அனுப்பவே அல்ல. வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாய் மாற்றினவர். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை
இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடும் கைத்தாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. கர்த்தர் நல்லவர். அடிக்கடி சொல்வது போல சபைக்கு வந்திருப்பது கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. இது ஒரு மியூசிக் கான்சர்ட்டோ கலை நிகழ்ச்சியோ அல்ல. ஒருவர் பாடுறாங்க, நம்ம கேட்டு போகிறோம் என்பதற்கு. சபையாக கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை பாடுவது நம் மீது விழுந்த கடமை. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளோ வேதனைகள் இருக்கலாம், கவலை குழப்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒதுக்கி கர்த்தருக்கென்று பாடல்களின் மூலமாகவோ வேத வாசிப்பின் மூலமாகவோ நம்முடைய பலனை, கர்த்தருக்கு வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டுவது நமக்கு அவசியம். நம்ம பாடும்பொழுது எப்படி இருக்கும் என்பதை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்துட்டு இருந்தேன். அது வேணால் வாசிக்கலாம். உன்னத பாட்டு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு
ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம் அல்ல. சபையை மனவாட்டியாக தேவனை மலமாளனாக வைத்து அதில் எழுதப்பட்டதான ஒரு வார்த்தைகள். இதில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவானவர் தேவன் சபையை குறித்து சொல்லும் பொழுது, உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்போ வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, சபையிலிருந்து வரக்கூடியதான ஓசைகளை, சத்தத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். சபையின் சத்தம்னா இந்த இசைக்கருவி இல்லை, கைத்தட்டுற சத்தம் இல்லை, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியதான சத்தம். ஏன்னா அதுதான் அப்படி தான் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். உன் சத்தம் இன்பமும். உன் சத்தம் என்றால் இந்த இசைக்கருவியை சொல்ல முடியாது, நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அதில் வாசிக்கிறோம், உன் சத்தம் இன்பமும். அப்போ முதலாவது நாம் பாடுகிற பாடல், நம் வாயில் சொல்லுகிறதான துதி தேவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு நேரம் நம்ம யோசிப்போம், நமக்கு சந்தோஷம் வரணும், நமக்கு இன்பம் வரணும்னு. அதே போல் தேவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியம் எது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையிலிருந்து வரக்கூடியதான சத்தம் அவருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து வாசிக்கலாம். உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். நம்முடைய முகம் ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கென்று பாடுவதற்காக, சத்தத்தை கொடுப்பதற்காக ஆலயத்தில் யார் வந்திருக்கிறோமோ அவர்களுடைய முகம் கர்த்தருடைய பார்வையில் அழகான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் சொன்னது போல் ஒருவர் 2 கத்துறதுனால அந்த சத்தம் பரலோகத்தில் எட்டப்போவதே அல்ல. என வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்குமாக பிரிவினையை ஏற்படுத்துகிறது. பரிசுத்தம் இல்லாமல் எவ்வளோ தான் இங்கே கத்தி கூச்சல் போட்டு போனாலும் அது கர்த்தருடைய சத்தத்தில் எட்டப்போவதில்லை. ஆனால் பரிசுத்தத்தோடு கர்த்தரை உயர்த்துவதற்கு, பாடுவதற்கு வருகிற சத்தம் கர்த்தருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தருக்கு அன்பத்தை அதிகமாக கொடுக்க இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம். முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தருக்கென்று பாடப்போகிறேன். என் சர்லோகம், என்னுடைய சத்தம் பரலோகத்திற்கு எட்டணும். இங்கே கத்திட்டு போயிடலாம், ஒரு பிரயோஜனமே இருக்காது. பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவரும் தெய்வனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் உணர்வை யோசிப்போம், நம்ம ரொம்ப சரியாக இருக்கிறோன்னு அதே மாதிரி எண்ணத்துலேயே வேண்டாம். கர்த்தாவை, எந்த விதத்தில் நான் மாற்றப்படணும், எந்த விதத்தில் என்னை நீங்கள் சரி செய்ய விரும்புகிறீங்க. தேவன் மிகவும் நல்லவர், அவர் அன்பு மிகுந்தவர், அவர் சுகம் கொடுக்கக்கூடியவர், அவர் நித்தியத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியவர், நித்தியமாக நம்மோடு வாழக்கூடியவர், இந்த மகத்துவம் உள்ளவர், அவர் மிகவும் நல்லவர். சேர்ந்து பாடுவோம். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் பாடும் எங்கள் இயேசு நல்லவர். யாருக்கு பாடுறோம்? நமக்காக, அக்கம் பக்கத்தில் கேட்பவர்களுக்காக. எல்லாத்துக்கும் மேலே பரலோகத்தில் தூதர்களோடு என் தேவன் என் பாட்டை கேட்குறாரு. என் குரல் நல்லா இல்லை, எனக்கு பாட தெரியல, நான் பாடினா கேவலமாக இருக்குது, நிறையா கிண்டல் பண்ணுறாங்க, ஆனால் இந்த சத்தம் இனிமையாக இருக்குது, நீ பாடு. இந்த சபையை அவர் ஆதரிக்கிறாரு. அநேக இடங்களில் பலவிதமான இசைக்கருவிகள், பிரம்மாண்டங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாதபடி இந்த சின்ன சபையில், இந்த சிறு கூட்டத்தினுடைய சத்தத்தை அவர் இன்பமாக இருக்குன்னு சொல்கிறாரு. என் முகம் அவருக்கு அழகாக இருக்கா? அவருக்காக நான் பாடுவேன். என்னை ஒதுக்குகிறவர்கள் மத்தியில் என்னை நேசிக்கிற தெய்வனுக்கு நான் பாடல்களை பாடப்போகிறேன்.
நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர் உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர் நாடும் சுற்றியவர், நாங்கள் தொட்டு நன்மை செய்த நல்லவர். இயேசு நாங்கள் தொட்டு நன்மை செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லாதவர்க்கு இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லாதவர்க்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்டரோகிகளையும் சொஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொந்தமாக்கிடும் இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முட்கள் நடுவே லீலையின் ரோஜா இயேசு நல்லவர். முட்கள் நடுவே லீலையின் ரோஜா இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயமது நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தர் கழித்த இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தர் கழித்த இயேசு நல்லவர். பரிமள தைலமாய் வாசனை தந்த இயேசு நல்லவர். பரிமள தைலமாய் வாசனை தந்த இயேசு நல்லவர். பாரினில் இவர் போல் தெய்வமும் இல்லை இயேசு நல்லவர். பாரினில் இவர் போல் தெய்வமும் இல்லை இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர்.
நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர். ஈனலோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர். ஈனலோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணில் காக்க தன்னை தந்த இயேசு நல்லவர். மண்ணில் காக்க தன்னை தந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்துயிர்த்தெழுந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்துயிர்த்தெழுந்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடிலும் சுத்திய அவர், நாடில தோத்து நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நாடில தோத்து நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நானிலம் எங்கும் சுற்றி எல்லா இடத்துக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று. எல்லா இடத்திற்கும் நல்லது செய்கிறதுக்காக தேடி தேடி அவர் ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, உனக்கு நான் சுகத்தை தருவேன்னு அவர் சொல்லலை. அவர் எல்லா இடத்திற்கும் அவர் சுற்றி போகிறார். எங்கெல்லாம் ஜனங்க வேதனையில் இருக்காங்க, எங்கெல்லாம் ஜனங்கள் பாவத்தில் மரித்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படி தேடி தேடி சென்று உதவி செய்த தேவன் அவரை தேடி வந்திருக்கிற நம்மை அவர் அப்படியே அனுப்புகிறவர் அல்ல. நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கக்கூடியவர். இந்த இடத்துல இருக்கிற தேவனிடத்தில் சொல்லுவாங்க, கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் நீர் வாசம் செய்வதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். எங்கள் இருதயத்தில் நீர் சிம்மாசனம் போட்டு நீங்கள் உட்காருங்க. உங்கள் ஆளுகை என் இருதயத்தில் நடக்கட்டும். என் இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத பயம், என் இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத குற்ற உணர்ச்சி, என் இருதயத்தில் தேவையில்லாமல் இருக்கிற வேதனை, வலி, கண்ணீர், சந்தேகம், அவிவிசுவாசம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வந்து உம்முடைய ஆளுகையில் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உங்கள் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வதற்கு விரும்புகிறதான தேவன் அவர். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறதற்கு அவர் விருப்பப்படுகிறதான ஒரு தேவன். கர்த்தாவே நீர் வாசம் செய்வதற்கு என்னுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு என்று தருகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எல்லாம் அந்த வேலையில் கர்த்தாவே என்னிடத்தில் இருக்கிற குறைகளை தேவன் அறிந்திருக்கிறீங்க. என்னிடத்தில் இருக்கிறதான மீறுதல்கள், அக்கிரமம், பாவத்தை தேவன் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் மன்னிக்க தயவு பெருத்ததான தேவன் நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை மன்னிங்க. தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்கு, நீர் கொடுத்த பலத்திற்கு, நீர் கொடுத்த வாழ்க்கைக்கு, நீர் கொடுத்த குடும்பங்களுக்கு, சபைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி நடக்கிற ஆண்டவரே. உங்கள் பாதை நன்மைன்னு நாங்கள் நம்புகிற ஆண்டவரே. நீர் நடத்தி செல்கிற வழியில் எங்களுக்கு நிச்சயம் பாதிப்பில்லை, அது ஆசீர்வாதத்தை நோக்கி செல்லக்கூடியது என்பதை நாங்கள் விரும்புகிற ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் ஆண்டவரே அசைவாடுகிற தேவன்,
நாங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கல, எங்களுக்கு தேவைதான். ஆனால் அதை விட மேலான எங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் மாற்றுங்க. எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறதான எல்லா பகுதிகளிலும் தேவன் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே குறைவுபட்டிருக்கிறதான எண்ணங்களை நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க. எங்களுடைய சிந்தைகளை சரி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு இருக்கிறோம் என்கிறதான ஆண்டவரே உணர்வை எங்களுக்கு தெய்வம் நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்க ஆண்டவரே. உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. எல்லாம் கர்த்தருக்கு சொல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதற்காக விரும்புகிற தெய்வன் நீங்கள். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். திரும்ப சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களுக்கு உள்ளாக வாசம் செய்கிறதான பரிசுத்த ஆவியானவரே,
இந்த வேலையில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய காரியங்களும், என்னுடைய காரியத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறேன். தேவன் பலப்படுத்துங்க, தேவன் தேற்றுங்க, தேவன் தைரியப்படுத்துங்க, தேவன் தெளிந்த புத்தியை கொடுங்க. இருக்கிறதான அவிவிசுவாசங்கள், சந்தேகங்கள், கேள்விக்குறிகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் எங்களிலிருந்து அப்புறப்படுத்துங்க. அது எங்களை ஆண்டு கொள்ளாதபடி தேவன் தாமே நீர் எங்கள் இருதயத்திலையும் எங்கள் சிந்தையிலையும் எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்கள் ஆளுகைக்கு கீழாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 9வது முறையாக இந்த 52வது சங்கீதத்தை வாசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிராக்கெட்ல போட்ட பகுதியை வாசிப்போம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டிற்கு வந்தான் என்று தோவேவுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்படி என்றால் தாவீது அபிமெலேக்கு வீட்டிற்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு போய் சவுலுக்கு சொல்றார். ஏனென்றால் தாவீது தன்னுடைய மாமனாராகிய சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஓடக்கூடிய சூழ்நிலையில அந்த அபிமெலேக்கு என்பவன் வீட்டுக்கு இவன் போய் சேர்றான். இது அங்கு இருந்ததான தோவேக் என்ற மனிதன் பார்த்து, இந்த மாதிரி உம்முடைய எதிரியாகிய தாவீது இந்த இடத்திற்கு வந்தான் என்று அங்க போய் சொல்றான். அந்த நேரத்துல தான் தாவீது இதை பாடினான் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு. அப்படி என்றால் தன்னை குறித்தான் உயிருக்கு பயந்து ஓடும்போது தன்னை குறித்து தன் உயிரை வாங்க தேடுகிறவனுக்கு போய் சொல்லிக் கொடுத்தான், சொல்லிவிட்டான் என்பதை குறித்து இவன் இங்கே இதை சொல்றான். அப்படி சொல்லும்போது 1 ஒரு 5 வசனம் வரைக்கும் வரும்போது சில காரியங்களை அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து சொல்றான். அதில் எந்த வசனத்தை வேணாலும் ஒன்று வாசிங்க. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் விரும்புகிறாய். சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தன்னை குறித்து காட்டி கொடுத்ததான அந்த தோவேக்கு குறித்து இந்த மனிதன் இங்க சொல்லுகிறான். கபடமுள்ள நாவு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். கபடமுள்ள நாவு என்றால் நமக்கு தெரியும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியது மாத்திரமல்ல, உள்ளத்துல ஒன்று வைத்து வெளிப்புறமாய் ஒன்று பேசுவது. நேரடியாய் பார்க்கும்போது ஒரு வார்த்தையும் மறைவிடத்தில் இருக்கும்போது பேசக்கூடியதான ஒரு வார்த்தையும் உருவாகக்கூடியது. அதுதான் கபடமான ஒரு வார்த்தை. அதைத்தான் நம்ம சொல்றாங்க, இப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. வேறொரு வசனத்தை வாசிங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. ஆமா, அந்த தீட்டப்பட்ட சவரகன் கத்தின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியறது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பழைய நாட்களில் அந்த சலூனுக்கு போனோம்னா, பார்பர் ஷாப்புக்கு போனோம்னு சொன்னா அவங்க நீளமாக ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அதை மடக்கி வச்சிருப்பாங்க. அது ஒரு லெதர் அட்டை ஒன்று, லெதரில் ஒரு தோல் போட்டிருப்பாங்க, அதில் தான் தீட்டுவாங்க. ஆமாம், சின்ன ஒரு கல் இருக்கும், அதில் தீட்டிட்டு அதுக்கப்புறம் லெதரில் தீட்டுவாங்க. அது காலப்போக்கில் அது மாறி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சின்ன அந்த பிளைடுங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ பிளைடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், பிளைடு எந்த அளவுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கிறதோ, அதாவது கூராய், பிளைடு இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும்.
சில நேரம் அவங்க ஸ்கூல் பேக்கில் ஏதோ எடுக்க நம்ம கை போட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இருந்து நம்ம கையை வெட்டிடும். ஏன்னா அந்த பிளேடு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க துணிகளை துவைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் அவங்க பாக்கெட்டில் சில நேரம் அந்த பிளேடு கிடக்கும், நமக்கு தெரியாது, கையை வெட்டிடும். அது எப்படி வெட்டுதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அது மிகவும் ஷார்ப்பா இருக்கக்கூடியது. ஆமா, அந்த மாதிரி இருக்குதான் இவனுடைய நாவு. ஆமா, கேடு செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அதனால அந்த தீட்டப்பட்ட கத்தி எப்படி இருக்குதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிளேடு எப்படி ரெண்டு பக்கமும் அந்த ஷார்ப்பா இருக்குதோ, அதே போல இந்த கேடு செய்கிறவனுடைய நாவு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதனால்தான் இந்த யாக்கோபின் புஸ்தகத்தில் வரும்போது அந்த நாக்கை குறித்து சொல்லும்போது, அது சின்னதாக இருந்தாலும், அவயவத்தில் சின்ன ஒன்றாக இருந்தாலும் பெரிய காட்டை கொளுத்தி போடும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி இருக்குது. இதுக்கு கீழே நீங்க அந்த 6வது வசனத்திலிருந்து கீழே வரும்போது தேவனை பிடித்து கொள்ளக்கூடியவனுடைய காரியத்தை குறித்தும் நீதிமானை குறித்தும் அதில் சொல்லி இருக்குது. அதில் 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம்மா. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் செல்வ பெருக்கத்தை நம்பி மனிதன் இவன்தான் என்பார்கள். அப்ப இங்க வரும்போது இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல். பலன்னா சரீரத்தில் வர்ற பலன் மாத்திரம் அல்ல, அதுவும் பலன்தான். ஆவிக்குரிய காரியத்தில் பலன் தேவை, ஆத்துமாவுல பலன் தேவை, நாம் செய்யக்கூடியதான தொழில்களில் பலன் தேவை, குடும்ப வாழ்க்கையில பலன் தேவை. இப்படி அநேக காரியங்கள் பலனுக்கு ஒப்பிட்டு நாம் சொல்ல முடியும். அப்படி என்றால் இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தனக்கு இருக்கக்கூடியதான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்பி, தனக்கு இருக்கிற பண பலங்களையும் படை பலங்களையும் நம்பி இருக்கக்கூடிய மனிதன் என்று சொல்லி இங்க சொல்றான். அவன் இவ்விதமா இருப்பான்னா அதுக்கு மேல வாசிக்கிறோம் அவ்விதமா இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மனிதன் தாவீது கடைசியாய் சொல்லும்போது, நானோ மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை, மற்றவர்களை குறித்து நான் பாரப்படலை. அவங்க நாக்கு எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய செல்வத்தையும் தங்களுடைய ஆஸ்திகளை நம்பிக்கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அதை குறித்தெல்லாம் கவலை இல்லை. அதான் சொல்றேன், நானோ. அந்த நானோங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம் இதுதான். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏனென்றால் அந்த நாட்கள்ல அங்கு இருந்ததான ஒரு சிறந்த மரம் ஒலிவ மரம். அந்த தேசத்தில் இருந்த மரம், அவர்கள் பார்வையில் இருந்த மரம் ஒலிவ மரம். ஆனால் அந்த ஒலிவ மரத்திற்கு ஒப்பா இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லணும்னா, நமக்கு புரிந்த மாதிரி வேப்ப மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலையுதிர் காலம் முடிந்து இப்பொழுது இலையுதிர் காலம், அதெல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் மிகவும் பசுமையாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும். அழகாய் இருப்பது என்பது மாத்திரமல்ல, அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. அவருடைய வேர் பகுதியிலிருந்து அவருடைய காய் வரைக்கும், அவருடைய பழம் வரைக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்று வேப்ப மரம். அவருடைய பட்டை, அதனுடைய வேர், அவருடைய கிளைகள், அதனுடைய இலைகள், அதனுடைய பூக்கள், அவருடைய காய், அதனுடைய பழம், பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. மனிதனுக்கு
அது பலனை கொடுக்கக்கூடியது. அதையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டாங்க. சரி, அது வேறு. அதே போலதான் ஒலிவ மரம் எல்லாம் அந்த மருத்துவ குணம் நிறைந்தது என்று சொல்வார்கள். ஒலிவ பழத்தை சாப்பிடலாம், ஒலிவ மரம் அந்த மருத்துவ குணம் நிறைந்தது, ஒலிவ எண்ணெய் உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் நிறைந்தது என்று சொல்லி அதை சொல்வார்கள். அதனால தான் அங்கே சொல்லுவேன், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பார்ப்பதற்கு அழகாய் இருப்பது மாத்திரமல்ல, அது அநேக பயன்பாட்டுக்கு இருக்கிறது போல நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன். அப்ப சபையிலே கர்த்தர் நம்மை ஒரு பசுமையான ஒலிவ மரத்தை போல் வைக்கிறார். அல்லேலூயா. அது சொல்லிட்டு தேவனுடைய கிருபையை தோவேக்கு போய் சொன்னாலும் சரி, சவுல் என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, கபடமுள்ள நாவாய் இருந்தாலும் சரி, அது தீட்டப்பட்ட பிளைடாய் இருந்தாலும் சரி, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஏன்னு சொன்னா, நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் அந்த மனிதன் சொல்லல, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் சொன்னா எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தைகளும் அவமானங்களும் வந்தாலும் சரி, அவருடைய கிருபைக்காக நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனது அல்ல. தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனது அல்ல. கெட்டு போனவர்கள் ஒருவரும் அவரை நம்பினது அல்ல. கெட்டு போனவர்கள் ஒருவரும் அவரை நம்பினது அல்ல. ஆனால் அவரை நம்பின ஒருவரும் கெட்டு போனதில்லை. அதை நம்ம அறிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வழக்கம் போல் அந்த அறிவிப்புகள் தொடர்ந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். காலை வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த வாரத்தில் சொன்னது போல இந்த போன புதன்கிழமையிலிருந்து அந்த புதன்கிழமை ஜெபத்தை நான் நின்று ஆரம்பித்திருக்கிறேன். ஏனென்றால் 98 வரைக்கும் அதை நான் நடத்தி கொண்டிருந்தேன். சிஸ்டர் வேலையை விட்டு நின்ன உடனே தான் அதை நான் பொறுப்படுத்தி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் கையில் விட்டேன். அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அதை நான் நடத்துகிறேன். ஆகையினால் வியாதி உள்ளவர்களும் பிரச்சனை உள்ளவர்களும் சூனியக்கட்டில் இருப்பவர்களும் ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் அந்த புதன்கிழமை ஜெபத்திற்கு வருவார்கள். அதிலிருந்து தான் ஜனங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். அதற்காகத்தான் அந்த ஜெபத்தை ஆரம்பித்தது. அதற்காகத்தான் அது விடுதலையின் ஜெபம் என்று பேரும் வைத்தது. ஆகையினால் அந்த ஜெபத்திற்கு அப்படிப்பட்டவர்களை அழைத்து கொடுவாருங்கள். நிச்சயமாகவே அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். தொடர்ந்து 1ஆம் தேதி தம்பி டைட்டஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு கூட அந்த தம்பி ஆனந்தராஜுடைய மகன் இன்பாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்பராஜ் அந்த மகனுக்கும் பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு கூட 4ஆம் தேதி சௌரி ஜெபராணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 6ஆம் தேதி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாளை தினத்தில் அந்த இரவு விழிப்பு ஜெபம் இருக்கும். ஏன்னா நாளைக்கு நமக்கு மாதத்துடைய கடைசி நாள். நாளைக்கு அந்த இரவு விழிப்பு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். வரக்கூடியவர்களை பொறுத்து அந்த நேரம் நமக்கு இருக்கும். தொடர்ந்து அந்த 7 வார்த்தைக்கென்று இருப்பவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து அந்த கூடப்பாக்கத்தில் அந்த மேலே ரூம் போடுறதுக்காக ஆயத்தப்படுத்தி அதை அந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது.
சீக்கிரத்தில் அது முடிகிறதுக்காக ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து அந்த மிஷினரி காணிக்கை உண்டியலையும் நல்ல கிரியையோடு கூட கண்ணோக்கி பாருங்கள். தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஜெப குறிப்பின்படி அந்த வாலிய மகள் ரேவதிக்காக அந்த மகளுக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படி, அதோடு சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த நபரை கர்த்தர் தொடும்படி. ஏன்னா சில வேளை இன்னைக்கே நடந்துடும் நம்ம சொல்ல முடியாது, ஜெபத்தில் வைப்போம். ஆமா, கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணக்கூடியவர். மனமடி வாக்கினதான தரங்கட்டு போனவர்கள் தரங்கட்ட வார்த்தைகளை பேசினதினால் இந்த மகள் உள்ளம் பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த நபரை கர்த்தர் தொடும்படியாய், அதோடு சிஸ்டருக்கு வாங்கினவர்கள் அந்த பணத்தை கொடுத்து விடும்படியாய் அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் பேசும்படி, இந்த காரியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணப்போகிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தீர்க்க ஆயுசை கொடுக்கும்படி, சரீரத்துக்குரிய பலனை அதிகமாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். அந்த வாலிப பெண் பிள்ளைக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படியாய், அந்த கற்பத்தின் கரிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் போடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். அந்த சிஸ்டரை மனமடிவாக்கினதான அந்த நபரை கர்த்தர் தொடும்படியாய், ஒரு உணர்வின் ஆவியை போடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து நம்மை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கூட ஸ்தோத்திரிப்போம். ஆமென். மகராஜா எப்பொழுது உம்மை காண்பேன், என்றைக்கு உம்மில் சேர்வேன். என் மனவாளா இயேசு மகராஜா எப்பொழுது உம்மை காண்பேன், என்றைக்கு உம்மில் சேர்வேன். ஏக்கம் கொண்டேன் உம்மை காண, ஏக்கம் கொண்டேன் உம்மை காண, தீவிரமாய் வாரும் எந்தனதை தேற்று எங்கள் குல தெய்வமே என்னை சுராஜா, என்னை சுராஜா. என் மனவாளா இயேசு மகராஜா எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். என் மனவாளா இயேசு மகராஜா எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன்.
உம்முகம் காணாமல் வாடுகிறேன் நான், வார்த்தையால் வெம்பி கதறுகிறேன் நான். உம்முகம் காணாமல் வாடுகிறேன் நான், வார்த்தையால் வெம்பி கதறுகிறேன் நான். என் மீட்பர் வந்தாலே போதும், உம் கிருபை என்னை என்றும் தாங்கும். என் மீட்பர் வந்தாலே போதும், உம் கிருபை என்னை என்றும் தாங்கும். என் மணவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேரு. மகிமையின் ராஜனை மனமார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறுஜென்மம் எடுப்பேன். மகிமையின் ராஜனை மனமார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறுஜென்மம் எடுப்பேன். துதித்து ஆர்ப்பரித்து தூயவரை போற்றுவேன், தூயவரை போற்றுவேன். என் மணவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேருவேன். என் மணவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேருவேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி பலப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடியதான அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமா, நம்முடைய பார்வையில் எதெல்லாம் பெரிதாய் கடினமாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் லகுவாய் இருக்கக்கூடிய ஒன்று. செங்கடல் அவர்களுக்கு பெரிய ஒரு தடையாய் இருந்தது. ஆனா அதை கர்த்தர் லகுவாய் மாற்றினார். அதுவும் எப்படி மாற்றினார்? வெட்டாந்தரையாய், ஒரு காய்ந்த ஒரு தரையாய் அதை மாற்றி கொடுத்தார். இது ஆரம்பம். முடிவு யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடிய நாட்கள். ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி சுமந்து போகிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் ஒரு பக்கத்தில் தண்ணீர் குவியலாய் நின்றது என்று வாசிக்கிறோம். அதிலும் வெட்டான் தரையிலே அவர்கள் கடந்து போனார்கள். அப்ப எது நமக்கு எதிராய் இருக்கிறதோ, எது தடையாய் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி நம்முடைய காலின் கீழ் கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் போவது என்பது ஒரு பகுதி, ஒன்றுமில்லாமல் போவது என்பது ஒரு பகுதி. ஆனால் அதே காரியம் நம்முடைய காலின் கீழாய் வருகிறது என்பது இன்னொரு பகுதி. அதே போல அந்த எரிகோ கோட்டை, அதை பிடிக்க முடியாதபடி அதை சுற்றி வந்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த எரிகோ கோட்டையை ஜெயிக்க கடந்து போனார்கள். அந்த எரிகோ கோட்டை
வெளிப்புறமாய் விழுந்தது என்று வாசிக்கிறோம். அதில் ஏறி உள்ளே போனார்கள். அல்லேலூயா. அப்ப எந்த கோட்டை அவர்களுக்கு தடையாய் நின்றதோ அந்த கோட்டை அதே ஜனங்களுக்கு காலின் கீழாய் மாறினது. அப்ப எவைகளெல்லாம் நமக்கு பிரச்சனையாய் இருக்கிறது, எவைகளெல்லாம் நமக்கு போராட்டமாய் இருக்கிறது, எதெல்லாம் நமக்கு தடையாய் இருக்கிறதோ அதை பார்த்து நாம் மலைத்து நிற்கக்கூடிய அநேக நேரங்கள் உண்டு. அதை பார்த்து கலங்கி நிற்கக்கூடிய அநேக நேரங்கள் உண்டு. அதை பார்த்து பயந்து நிற்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய காலின் கீழாய் போடுகிறார். அல்லேலூயா. அதன் மீது நடக்கும்படியாய் உதவி செய்கிறார். இப்ப சொன்ன 3 காரியங்களும் அதுதான். நீங்க எடுத்து பாருங்க. அதுபோல பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அது பலன் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, பலன் இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் அது லேசான காரியம். இருவரும் சமமாய்த்தான் அவர் பார்க்கிறார். யார் அவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களை அவர் சமமாய் பார்க்கக்கூடியவர். அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் துணையின் ஆண்டு, அவர் துணை செய்யக்கூடியவர் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். அப்படி என்றால் அவர் துணை நிற்க வேண்டும் என்றால் இவனுடைய ஆசாவனுடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல சுபாவங்கள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். அதில் 3வது வசனத்தை வாசிங்க. 14:3. அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் சரி, இது அப்படியே போய்கொண்டே இருக்கும். இதில் வரும்போது அந்த விக்கிரக தோப்புகளை அவன் வெட்டி, அதில் சில காரியங்களை நம்ம பார்த்து வர்றோம். கடந்த வாரத்தில் பார்க்கும்போது இந்த விக்கிரக ஆராதனை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அதை வேணா வாசிப்போம். எபேசியர் 5:5 வாசிப்போம். எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை. அப்ப பொருளாசை இருப்பவன் எதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3:5 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. விக்கிரக ஆராதனையை தேவன் வெறுக்கிறார். விக்கிரக ஆராதனையை தேவன் வெறுக்கிறார். அதனால்தான் விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் இவன் என்ன செய்தான்? ஆசா வெட்டினான். இது எந்த தேசத்தில் இருந்தது? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனை வழிபடக்கூடியவர்கள். அவர்களுக்குள்ளாய்தான் என்ன இருந்தது? விக்கிரக தோப்புகள் இருந்தது, விக்கிரகங்கள் இருந்தது, சிலைகள் இருந்தது, சிலை வழிபாடுகள் இருந்தது. அதைத்தான் இவன் அழித்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எழுத்தின்படி சிலைகள் கிடையாது. இன்றைக்கு எழுத்தின்படி நாம் யாரும் விக்கிரகத்தை வணங்கக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அதில் ஒரு காரியம் என்ன இங்க போட்டிருக்குது? பொருளாசை. இதை கடந்த வாரத்தில் வரும்போது நான் சொன்னேன்,
பொருள் இல்லாதபடி உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, வாழ. அது எந்த பொருள்னாலும் சரி, அவர்களுக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் இல்லாதபடி உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் பொருள் ஆசை இல்லாதபடி வாழ முடியும். பொருள் ஆசை இல்லாதபடி வாழ முடியும், மறந்துடக்கூடாது. பணம் இல்லாதபடி உலகத்தில் நம்ம யாருமே வாழ, அவன் பெரிய கோடீஸ்வரன்கள்ல இருந்து, உலக பணக்காரன் எலன் மாஸ்ல இருந்து, ஆமா, அனுதினமும் அந்த பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியதான அந்த மனிதர்கள் வரையிலும் பணம் இல்லாதபடி வாழ முடியாது. ஆனால் பண ஆசை இல்லாதபடி வாழ முடியும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா பண ஆசையோ எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. வேர்னா என்ன? மரத்தினுடைய அடிப்பாகமா? சரி, வேற? ஒரு மரத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று வேர். அது நமக்கு நம்முடைய பார்வையில் தெரியறதெல்லாம் கிளைகள், நம்முடைய பார்வையில் தெரியறதெல்லாம் அதனுடைய இலைகள், பூக்கள், பழங்கள். இதுதான் நமக்கு தெரிஞ்சது நல்ல மரம், முக்கியமான மரம்னு சொல்றோம். ஆனா இவைகளெல்லாம் வெளியில கொண்டு வர்றதற்கு முக்கியமா இருப்பது வேர். தண்ணீரும் உரமும் மேல போடுறது இல்லை மரத்துல. சில மரங்களுக்கு ஏதோ ஒரு நாள் போடுவாங்க, அது வேறு. ஆனா அதுக்கு தேவையான தண்ணீரும் உரங்களையும் எங்க தான் போடுறாங்க? மண்ணுல தான் போடுறாங்க. ஏன் மண்ணில் போடுறாங்க? அந்த வேர் இழுத்து மேல கொண்டு போகிறது. அப்ப அந்த மரம் நிற்பதற்கு, மரம் தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருப்பது எது? வேர். அந்த மரம் உறுதியாய் நிற்பதற்கும், அந்த மரம் பலன் கொடுப்பதற்கும், அது தனக்குரிய தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் மறைவாய் இருக்கக்கூடியதான வேர் காரணமாய் இருக்கிறது. இதை யாரும் பொதுவா என்ன செய்யறது இல்லை, உணர்றது இல்லை. மரம் அவ்வளவுதான், செடி அவ்வளவுதான், அதுதான் இப்படி செய்யுதுன்னு பார்க்கிறோம். அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய வேரை நாம் யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் அங்க சொல்லும்போது என்ன சொல்லி இருக்கிறாரு? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்போ ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அந்த தீங்குக்கு அடிப்படை என்னவா இருக்குதா? பண ஆசை. பணம் அல்ல, மறந்துடாதீங்க, பணம் அல்ல, பண ஆசை. நமக்கு பணம் தேவை. திரும்பவும் சொல்றேன், பணம் இல்லாதபடி நம் உலகத்தில் வாழவே முடியாது. பொருள் இல்லாதபடி நாம் வாழவே முடியாது. ஆனால் பண ஆசை இல்லாமல் வாழ முடியும். பொருள் ஆசை இல்லாதபடி நம்மால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதை மறந்துடக்கூடாது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் இமான் எனக்கு இந்த செல்லு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன விலைன்னு கேட்டேன். ரேட்டு சொன்னேன். நான் சொன்னேன், இவ்வளோ விலை போட்டு ஏப்பா வாங்கினேன்? இவ்வளோ விலை போட்டு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காரியம் செய்த, நீ வச்சுக்க, உன் செல்லை எனக்கு கொடுத்துரு, ஏன்னா அது பழசு, அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இதுவே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இதை நான் இப்போ சொல்ல வர்றேன்னு சொன்னால், நம்ம பார்ப்பதற்கு, பேசுவதற்கு ஒரு செல் வேணும், அவ்வளோதான். ஒரு ஆண்ட்ராய்டு வேணும், ஆண்ட்ராய்டு போதும். ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது தேவையில்லை. அதுவும் இதைத்தான் காட்ட போகுது, இதுவும் அதைத்தான் காட்ட போகுது, வேற ஒன்றும் இல்லை. அது கௌரவத்திற்காகத்தான் விலை அதிகமானது என்று வைத்துக் கொள்வது. இது இவ்வளோ வேலை, இது அவ்வளோ வேலைன்னு சொல்றதெல்லாம் தன்னை
பெருமைப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னை உயர்த்தி காட்டுவதற்கும். ஆனால் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து நான் யாருக்கும் எதுவும் சொல்ல, உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் கடனை வாங்கி செய்யாது. நான் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை, நீங்கள் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு நீங்கள் எதை செய்யணுமோ செய்து கொள்ளுங்கள், கடனை வாங்கி செய்யாதீங்க. கடனை வாங்கி செய்யும்போது அந்த கடனில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில வருவது மிகவும் கடினமான ஒரு காரியம். உதாரணத்திற்கு ஒரு பள்ளம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அந்த பள்ளத்தை மூடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பள்ளத்தை வெட்டணும். அங்க இருக்கிற மண்ணை தான் கொண்டு வந்து இங்க போடணும். அப்படி என்றால் இன்னொரு இடத்துல ஒரு பள்ளம் உருவாகி இருக்குது. அந்த பள்ளத்தை எப்ப மூடுறது? அது இன்னொரு இடத்துல ஒரு பள்ளம் எடுத்துதான் ஆகணும். அது சிலருக்கு இன்னும் இப்படி சொன்னா தெரியும். இந்த தண்டல்காரங்கிட்ட வாங்கும்போது, இப்ப தண்டல்காரங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, ஏன்னா மேலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு அவங்க வாராங்களா போறாங்களா இருக்கிறாங்களான்னு தெரியறது இல்லை. தண்டலை நோக்கி போறதில்ல, அதனால அந்த சத்தங்களும் கேட்கறதில்ல, இருக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த தண்டல் வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10,000 ரூபா வாங்கி இருக்கிறாங்க, அதை கட்டி வருவாங்க. அதுக்கப்புறம் அது 1 மாதம் 2 மாதம் என்ன நிற்கிது, இல்லை 2 வாரம் 3 வாரம் நிற்கிதுன்னா திரும்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதே தண்டல்காரங்கிட்ட நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை நீ எடுத்துக்க, வட்டியும் எடுத்துக்க, அது போக மீதி என்ன எனக்கு ஒரு தண்டல் கொடு, அதே 10,000 ரூபா கொடு, அல்ல 20,000 ரூபா கொடு, இப்போ நான் கட்ட வேண்டிய காசை நீ எடுத்துக்க, அதுக்குள்ள வட்டியும் எடுத்துக்கம்பாங்க. அவனுக்கு அதில் என்ன துக்கமாக வரப்போகுது? இல்லை, கொடுக்க போகிறான். திரும்ப அதை கட்டி வரும்போது திரும்ப அதைத்தான் செய்வாங்க. அதுலேருந்து எப்போ வெளியே வர்றது? அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? இல்லையா? அந்த குழியை பள்ளம் வெட்டாதபடி மூடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய வழிகளை நாம் பார்க்க வேண்டும். அந்த குழியை மூடணும்னா என்ன செய்யணும்? வழியில் கிடக்கிற நம்ம வீட்டுகளில் கிடக்கிற மண் குப்பையெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள மண் வந்து சேரும். வீட்டுக்குள்ள மண்ணெல்லாம் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் மண் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் கட்டி வச்சிருக்க வீடுனாலும் சரி, உள்ளே பெருக்கும்போது டஸ்ட்டும் மண்ணும் இருக்கத்தான் செய்யும். சில வேளை நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரிய மண்ணாக இருக்கும், அவன் வீட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். அந்த காற்றுல பறந்து வர்ற டஸ்ட்டுகள். அவன் வீட்லேயும் குப்பை தான். நம்ம வீட்டில் காய்கறி அந்த கழிவுகள் வர்ற மாதிரியே அவன் வீட்லேயும் காய்கறி கழிவுகள் உண்டு. அளவுகள் வித்தியாசப்படலாம், அவ்வளவுதான். ஆனால் இப்படிப்பட்ட பொருள்களை கொண்டு போய் அதில் போட்டு வைக்க என்ன செய்யும்? காலப்போக்கில் அது மக்கி அது என்ன செய்யும்? மூட ஆரம்பிக்கும். இன்னொரு இடத்துல பள்ளம் வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ உன்னுடைய அந்த கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் ஒரு சிறு சேமிப்பு போல உன்னிடத்தில் வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ஏதோ ஒன்றை, அது 100 ரூபா வருமானம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 2 ரூபாய் வை, இல்லைன்னா 10 ரூபாய் வை. அதற்கென்று ஒதுக்கி வைக்கும் போது அந்த பள்ளம் மூடுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் நம்ம 100 ரூபா சம்பாரிச்சா 110 ரூபா செலவு பண்றோம். ஏன்னா அவ்வளவு ஆடம்பரங்கள். ஏன்னா பக்கத்து வீட்டை பார்க்குறோம், அடுத்த வீட்டை பார்க்குறோம், ஏற்ற வீட்டை பார்க்குறோம். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டான். அவன் மதிச்சா என்ன, அவன் மிதிச்சா என்ன, நமக்கு என்ன வந்துட போதும்? அவன் மதிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுமா? அவன் மதிச்சா தான் நம்ம ரோட்டில் போக முடியுமா? அவன் மதிக்கிறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது? அவன் மதிக்கிறதுனால நமக்கு நம்ம கடன்லாம் இந்த நீ வச்சுக்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட போறானா? ஒன்றும் இல்லையே. அவன் மதிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் வந்துட போறதில்லை. ஆமா, இன்றைக்கு நம்ம கடன்கள்ல மாட்டிக்கொள்வதற்குள்ள காரணமெல்லாம் இதுதான். அடுத்தவர்களை பார்த்து 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 அவர்களை போல் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்குள்ள கடந்து வந்துதான் கடன்கள்ல மாட்டிக்கொண்டு வெளியில வர முடியாதபடி நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம்.
அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த சில வசதிகள் தேவை. படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு தகுந்த ஒரு வசதி தேவை. என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது, என்ன வேலைகள் செய்கிறார்களோ, என்ன தொழில் செய்கிறாங்களோ அதற்கு தகுந்த சில வசதிகள் தேவை. ஆமா, அந்த வசதியை விட்டு அதை காட்டிலும் பெரிய ஒரு வசதிக்கு போகணும்னு நினைக்கிறது, அதாவது வசதி கூடும்போது அதை காட்டிலும் இன்னொரு வசதிக்கு போகணும் என்று நினைப்பது தவறு அல்ல. நமக்கு இருக்கிற வசதியில இருந்துகிட்ட பெரிய பெரிய காரியங்களுக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் போது அங்க சிக்கல்ல மாட்டிக்க. இதுக்கு நான் முழுமையாய் விளக்கம் கொடுக்க வேண்டாம், நமக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். அப்ப இந்த பொருள் ஆசை, இந்த பண ஆசை தான் நமக்கு என்னவாய் மாறுகிறது? விக்கிரக ஆராதனையாய் மாறுகிறது. விக்கிரக ஆராதனையாய் நம்மை, விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் நம்மை கொண்டு போவது நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய பண ஆசை, பொருள் ஆசை. இந்த பண ஆசையும் பொருள் ஆசையும் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு கிடையாது. ஊழியத்துக்கு நான் இயல்பிலே எனக்கு அது கிடையாது, இன்றைக்கென்று அல்ல. ஊழியத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தேவை போதும், அதுதான் நான் நினைப்பேனே தவிர அதை காட்டிலும் பெரிய ஒரு அந்த ஆசை வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்னாடி இருந்தே அந்த ஆசைகள் கிடையாது. அதற்கு முன்னாடி இருந்தே என் கையில சேமிப்பு பழக்கம் உண்டு. நான் படித்த காலத்திலிருந்து என் கையில சேமிப்பு பழக்கம் உண்டு. படித்த காலத்திலிருந்து அன்னைக்கு இந்த பான்ஸ் பவுடர் டப்பா உயரம் ஒன்று வரும், இந்த 1 அடியோ 3/4 அடி உயரத்துக்கு ஒன்று வரும். இப்போ வருதான்னு தெரியல. அது இரும்பு டப்பா, தகர டப்பா வரும், அந்த உயர டப்பா வரும். படிக்கிற காலங்களில் அந்த டப்பா வாங்கிட்டு போவோம். அது 1 வருஷத்துக்கு வரும். அது முடிஞ்சிருச்சுன்னா அதில் மேலே ஓட்டை போட்டு அதை உண்டியெல்லாம் மாற்றி வச்சிருப்பேன் நான். அதுகள் அன்னைக்கெல்லாம் அந்த 5 காசு 10 காசு 2 காசு 1 காசு இந்த மாதிரி வர்றதுக்கு தான் அதில் சேமிக்கிற பழக்கம் எனக்கு அன்றைக்கே இருந்தது. அது இன்றைக்கு இப்போ உருவான ஒரு பழக்கம் அல்ல எனக்கு. அது மாத்திரம் இல்லை, அங்கே அந்த கடலை பருப்பி அந்த சாக்லேட்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கடைக இருக்கும், அதில் அந்த சுற்றி கட் பண்ணுற பீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை 5 காசு விட்டு அவ்வளோ தருவான். அதை வாங்கிட்டு வந்து கூட படிக்கிற பசங்களுக்கு அவன் 1 காசுக்கு இந்தா அதை எப்போ கொடுப்பேன், அந்த அப்புறம் கொடு அப்படின்னு கொடுத்த அந்த பழக்கங்கள் உண்டு. அது சரி, அது ஒரு பகுதி, அதற்குள்ள நான் கடந்து போகலை. ஆனால் அப்ப இருந்தே ஒரு பெரிய ஒரு பணத்தை குறித்த ஒரு ஆசையோ இல்லை அந்த பொருளை குறித்த ஆசையோ எனக்கு இல்லை. எனக்கு உள்ளது எனக்கு போதும், எனக்கு கிடைத்தால் போதும், இருக்கிறது போதும் என்ற மனநிலைமையில் நான் வளர்ந்து வந்ததுனால ஒரு பங்கு இந்த ஊழியத்தில் என்னால் நிலைத்து நிற்க முடிந்தது. இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் நான் அந்த 1984 ஊழியத்தை விட்டு நான் வீட்டில் போய் செட்டில் ஆகியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாட்களில் இருந்த வறுமைகள் எனக்கு ஊழியத்தில். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 ரூபாயில 3 வேளை ஆகாரத்தை முடிக்க வேண்டும். 3 ரூபாயில 3 வேளை ஆகாரத்தை முடிக்க வேண்டும் வேலூர்ல. அப்படிப்பட்டதான ஒரு கடினமான ஒரு பாதையில் கடந்து வந்தேன். அந்த கடினமான பாதை, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களிலும் எனக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு வசனம், என்னை மிகவும் தைரியப்படுத்தின ஒரு வசனங்கள் உண்டென்றால் பிலிப்பியர் 4:12. நான் இப்ப சொல்லலாம், அடிக்கடி முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை அதை வாசிங்களேன். பிலிப்பியர் 4:12.
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற நிலைமையில நான் எந்த இடத்துலையும் காட்டிக்கிறதுக்கு நான் விரும்புறது கிடையாது. சிஸ்டர் கூட ஒரு பாஸ்டர்மா அப்படிங்கிற கௌரவத்தை ஒரு இடத்துலையும் காட்டினது கிடையாது. நீங்க வீடுகளில் வந்தாலும் கூட தெரியும், சில வேளை சேர் கிடந்துச்சுன்னா மேலே உட்காருங்கம்மா, நான் கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அநேக ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா சமமாய் உட்கார விட மாட்டாங்க. முதல்ல நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கணும். வர்ற விசுவாசிகள் எப்படி தான் நின்று எப்படி தான் பேசணும் அவங்களோட. எவ்வளோ நேரமானாலும் விசுவாசிகள் வந்தாலும் வேறு ஊழியர்கள் வந்தாலும், அதாவது அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற எந்த ஊழியர்கள் வந்தாலும் மணிக்கணக்கானால் நின்று தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே, பேச வைப்பாங்களே தவிர உட்காந்து பேச வைக்க மாட்டாங்க. அந்த மனப்பக்குவம் எனக்கு இது வரைக்கும் வரல, இனி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வர்றவங்கள சேர்ந்தா உட்கார சொல்கிறேன், உட்காடுறாங்க. சில நேரம் கீழே உட்காராங்க, அது வேறு. நான் கீழே உட்கார்ந்தாலும் சேர்ந்தா பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, உட்காந்துருக்கோம் அவ்வளோதானே நான் சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தில் உள்ளவன். நான் ஊழியர் என்ற நிலைமையில் இதுவும் இன்னமும் இல்லை. அதனால தான் சொல்லுவேன், நான் எந்த இடத்துல கொடுத்தாலும் இந்த இடத்துல படுத்து எந்திரிச்சிக்கிறவேன்னு சொல்லுவேன். ஆமாம், நான் இந்த மெத்த இருந்தால் தான் படுப்பேன், ஏசி இருந்தால் தான் படுப்பேன். அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு கிடையாது இது வரைக்கும். நான் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், அப்படி இருந்தால் தான் போவேன், அதுவும் கிடையாது. அதனால தாங்க சொல்லும்போது தாழ்ந்திருக்கவும் எனக்கு ஊழியத்தில் வந்த நாட்களில் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த வேத வசனம். அது நான் தாழ்ந்திருக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தெரியும். இன்றைக்கு எனக்கு ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. நான் நினைத்ததை என்னால் செய்ய முடியும், நான் விரும்புகிறதை என்னால் செய்ய முடியும். ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை அது இல்லையா. அது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சில இடங்கள்ல போனா எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேர்ந்து எப்படி இருக்கணும் அப்படி இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கு. இதுதான் மனிதனுக்கு வர்றது கடினம். இன்னைக்கு சில வேளை எல்லாம் இருக்கும்போது அவன் திருப்தியா இருக்கிறான்னு நினைப்பான். ஒன்றும் இல்லாத போது அந்த திருப்தி அவனுக்குள்ளாய் வருவது கடினம். இல்லாத போது நாம் திருப்தி படுவதுதான் முக்கியமே தவிர, எல்லாம் இருக்கும்போது நாம் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லுவது ஒன்றும் பெரிதில்லை. இங்க வரும்போது அதான் சொல்லுது, எல்லாவற்றிலும் நான் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்ல வசனங்கள். இந்த வசனம் நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல என்னை மிகவும் தைரியப்படுத்தினது. ஏன்னா அன்னைக்கு அந்த நிலைமையில இருந்தேன், நான் பசியா இருந்தேன். ஒரு வாலிப பருவத்தில் 3 ரூபாயை கொண்டு 3 வேளை ஆகாரத்தை முடிக்கணும், எப்படி முடியும்? அது கடினமான ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த வசனங்கள் எனக்கு என்ன செய்தது? தைரியப்படுத்தினது. இந்த வசனங்கள் என்னை உற்சாகப்படுத்தினது. ஆமா, அந்த ஊழியத்திற்கு வந்த நாட்களில் உபவாசிக்க ஆரம்பித்தேன். அது இன்னும் எனக்கு அந்த உபவாசங்கள் தொடருகிறது. அதை நான் பாதியில் நிறுத்திடல. ஏன்னா இந்த வசனங்கள் தான் எனக்கு அந்த நாட்கள் அதெல்லாம் என்ன செய்தது? கற்றுக் கொடுத்தது. நிறைய ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்கள் உண்டு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா வேதத்துல எனக்கு பிரியமான ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால் அது இந்த வசனம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனங்கள் பிரியமா இருக்கும். ஒவ்வொரு வசனங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போகும். என்னை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போனது, என்னை இத்தனை வருட காலங்கள், இந்த 45 வருட காலங்கள் ஊழியத்தில் முழு நேரமாக நிற்க எனக்கு கிருபை செய்த ஒரு வேத வசனம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வசனத்தை தான் நான் கோடிட்டு சொல்லுவேன். ஏனென்றா நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் பசியா இருக்கிறதும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் படவும் எனக்கு தெரியும். எல்லா இடத்துலையும்
எல்லா சூழ்நிலையிலையும் நான் திருப்தியாயிருக்க எனக்கு இது போதிக்கிறது. இந்த போதனைகள் நமக்குள்ளாய் கடந்து வரணும். கையிலே காசு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆமா, கையில ஒரு 100 ரூபா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், எப்பவுமே அவங்க கையில இருக்கும். சகோதரிகள் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அது அங்க கடுகு டப்பாவில, எண்ணெய் டப்பாவில, மாவு டப்பாவில, இதை சொன்னா கூட நீங்க எங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துறீங்க பாசன்னு சொல்றாங்க. நான் என்ன உங்க வீட்டுல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? அது இல்லை, அப்படி வைக்கிறத நான் சொல்றேன். புடவைக்குள்ள வைப்பாங்க, ஜாக்கெட்டுக்குள்ள வைப்பாங்க, எங்கெங்கயோ வைப்பாங்க இல்லையா? அவங்க கையில இல்லாத சூழ்நிலை ஒண்ணு வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எதுக்கு? 10 ரூபா கூட இல்லை என்கிட்ட. எதுக்கு? இல்லை, என்கிட்ட இருக்குன்னு அவ்வளவுதான், செலவு பண்றதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ என் கையில இருக்கணும், அவ்வளவுதான். அது இல்லாம இருந்தா எப்படி இருக்குமா? அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேருக்கும் தான். எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதை வச்சு என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய மாட்டாங்க, இருக்குது அவ்வளவுதான். ஆமா, 100 ரூபா வச்சிருக்கேன் பார். எதுக்கு? இருக்கு, 100 ரூபா வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அது இல்லை அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் உட்பட எல்லாருக்குமே வர்றது. ஆனா அப்படி இல்லாத சூழ்நிலையிலையும் அதுல நான் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம் எனக்கு. அப்படி இல்லாம போற சூழ்நிலையிலையும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொள்ளணும்? அதுல திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் அங்க முக்கியம். அப்போ கர்த்தர் என்னை இதுவரைக்கும் கடன் இல்லாதபடி நடத்தி வர்றதுக்கு காரணம், ஒன்று, ஊழியத்திற்கு வந்த நாட்களிலிருந்து நான் கொடுத்து பழகினவன். ஏன்னா கர்த்தர் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார். அது எவ்வளவுங்கிறது இல்லை, இருக்கிறத கொடுத்து பழகிறது. அது கொஞ்சமோ அதிகமோ அது வேறு. ஆமா, கொடுத்து பழகினவன். வரக்கூடிய காணிக்கை தசமபாகங்களை எடுத்து, காணிக்கையிலும் தசமபாகங்களை எடுத்து தசமபாகத்தை வேறு ஊழியங்களுக்கு கொடுத்து பழகினவன். அதோடு எல்லாவற்றிலும் திருப்திப்பட கற்றுக்கொண்டவன். எல்லாவற்றிலும் பேச்சுக்கல்ல, என்னுடைய நடையை பார்த்தா பொதுவாக உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். எந்த இடத்திலும் எதை குறித்தும் யாரை குறித்தும் நான் பொதுவாய் குற்றம் சொல்லுவதல்ல. அது அவருடைய வாய்ப்பு, என்னுடைய வாய்ப்புன்னு நான் போய்கொண்டே இருப்பேன். எனக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களில் நான் திருப்தியாய் இருப்பேன். எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள், கிடைக்கக்கூடிய காரியங்களில் நான் திருப்தியாய் இருப்பேன். அந்த திருப்தி படக்கூடிய மனநிலைமைகள். திரும்பவும் சொல்றேன், பணம் எனக்கு தேவை, பணத்தை குறித்த ஆசை எனக்கு தேவையில்லை. பொருள்கள் எனக்கு தேவை, பொருளை குறித்த ஆசைகள் எனக்கு தேவையில்லை. இதுவரைக்கும் அந்த ஆசைகள் எனக்கு உருவாகல, இனி உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அந்த உருவாகக்கூடிய நாட்கள் எல்லாம் கடந்து போனது. இனி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படி என்றால் இந்த வேத வசனம் பிலிப்பியர் 4:12 என்னை அதிகமாய் இந்த ஊழியத்திலையும் மற்ற காரியங்களிலும் பழக்குவித்த ஒரு காரியம், அது என்னை போதித்த ஒரு காரியம். அதனாலதான் இந்த நாள் வரைக்கும் நான் கடன் வாங்காதபடி திருப்தியோடு நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப பணாசையும் பொருளாசையும் எதுவாய் மாறிவிடுகிறது? விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது. அதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை இன்றைக்கு வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18:4. 2 ராஜாக்கள். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். சரி இருக்கட்டும். வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். யார் பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பம்னே போட்டிருக்கு? மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பம். மறந்துடக்கூடாது.
பர்டிகுலர் பேர் அங்க போட்டிருக்குது. மோசே யார்? தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அதோடு தேவன்தான் மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். வேற யாருக்கும் அந்த ஒரு பெருமை கிடைக்கல. நம்ம பாஷையில சொன்னா தேவன் மோசைக்கு வெட்டியானா இருந்திருக்கிறார். ஏன்னா அடக்கம் பண்றவங்களை வெட்டியான தானே சொல்லுவாங்க இங்க, இல்லையா? அந்த அளவிற்கு மோசைக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த வெண்கல சிலை அவன் ஏன் செய்தான்? தேவன் செய்ய சொன்னாரு, செஞ்சான். இவன் விருப்பத்துக்கு ஒன்றும் செய்யல. இவன் விருப்பத்துக்கு செய்யல. தேவன் செய்யும்படியாய் சொன்னார், இவன் செய்தான். தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். 90வது சங்கீதத்தில் அந்த மேல உள்ள பகுதியை வாசிங்களேன். 90வது சங்கீதத்தில் அந்த பிராக்கெட்ல போட்ட பகுதியை வாசிங்களேன். தேவனுடைய மனிதனாகிய மோசே. வேற அந்த சங்கீதத்தை எழுதினவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டில் இருக்காது, வேற வேற பெயர்கள்ல இருக்கும். இந்த 90வது சங்கீதம் மோசே எழுதினது. இந்த ஒரு சங்கீதம் மாத்திரம் மோசே எழுதி இருக்கிறான். அதுல அவனுக்கு என்ன மேல பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷனாகிய. அப்ப தேவ மனிதன் செய்ததான ஒரு சிலை, தேவ மனிதன் செய்ததான ஒரு சிலை. அவன் விருப்பத்திற்கு செய்தானா? இல்ல, தேவன் சொன்னதை செய்தான். தேவன் சொன்னதை என்றைக்கு செய்கிறார்களோ அன்றைக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. தேவன் சொன்னதை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. இதுக்கு நிறைய காரியங்களை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இதே மோசையை குறித்து உங்களுக்கு சொல்றேன். செங்கடலை 2ஆய் பிளந்து விடு என்று சொன்னார். சில வேளை இவன் கோலை நீட்டி செங்கடலை பிளக்காமல் இருந்திருப்பான்னா என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் வேற ஆளை நியமிப்பாருன்னு வைங்க, அது வேறு. ஆனா அந்த இடத்துல அது ஒரு தடையாய் மாறி இருக்கும். இவன் சில வேளை கோலை நீட்டி செங்கடலை 2ஆய் பிளந்து போயின்னு சொல்லி இருப்பாரு. அது எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? பைபிள்ல தான் வாசிக்கிறோம்ல. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கீழே வரும்போது 17 வாசிங்க. வரும்படி அவர்கள் இருதயத்தை, இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு. இது கடையில வரும்போது தான் உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து விடு. அவன் பிளந்து விட்டான். அவன் அமைதியா இருந்திருந்தான்னா ஜனங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்காது. கர்த்தர் வேறொரு மனிதனை இங்க எழுப்ப போகிறார், அது வேறு. ஆனா அங்க ஒரு பாதிப்பு. தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னு தவிக்கிறாங்க. கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னார். கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னார். போனான், கண்மலையை பார்த்து அடிச்சான். அதுல இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. அங்கிருந்தான ஜனங்களும் ஆடு மாடுகளும் குடித்து திருப்தியானார்கள். அது சாதாரணமா இல்ல. எத்தனை லட்சம் ஜனங்கள்? சுமார் 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். புருஷர்னா கல்யாணமானவங்க இல்ல, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் புருஷர்கள். அப்படித்தான் இருந்தது. பெண்கள் வேறு, குழந்தைகள் வேறு, ஆடு மாடுகள் வேறு. இவ்வளவு பேர் என்ன செஞ்சாங்களாம்? குடிச்சு திருப்தியானாங்க.
இவன் அடிக்காம இருந்திருந்தா இந்த மலங்க இந்த கற்பாறையில் அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும்? அவருக்கு ஏதோ வேலை இல்லாம சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமான யோசித்துக்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? தண்ணீர் புறப்பட்டு வந்திருக்காது. ஆனா கர்த்தர் வேறு மனிதனை எங்க எழுப்பி இருப்பார். அது வேறு இல்ல. கண்மலை ரெண்டா அவரே பிளந்திருக்க போறாரு. ரெண்டா பிளந்திருக்க போறாரு. தண்ணி வந்திருக்க போகுது. ஏன் அவர் பழக்காதபடி மோசைக்கு இந்த காரியத்தை சொன்னாரு? ரெண்டு காரியம் அதுல உண்டு. ஒன்று, தேவனுடைய மனிதனாய் இருக்கிறான் இவன் மோசே. ஜனங்களுக்கு முன்னாலே மோசையை பெருமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவன் இந்த வேலைக்கு வரவே மாட்டான்ட்டான். நீங்க முன்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கெஞ்சுற மாதிரி சொல்றாரு, எப்பா நீதான்ப்பா போகணும், நீதான்ப்பா போகணும். அவன் சொல்றான், நான் முடியாத ஆண்டவரே. என்ன, நான் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு, நான் முடியாது, வேற யாராவது பார்த்துக்க, என்னால வழியே கிடையாதுன்ற சொல்றாரு. உங்க அண்ணன் வாரான், அவன் உனக்கு வாயா இருப்பான், போ, நீ அவனுக்கு தலைவனா இருப்ப. இல்ல எங்க அண்ணனே இருப்ப, நான் போல. எந்த அளவுக்கு அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவன். ஆனா கர்த்தர் கட்டாயப்படுத்தி அவனை அங்கே தள்ளி விட்டது போல அங்க போகிறான். அதுக்கப்புறம் அவன் செய்த அவனை கொண்டு கர்த்தர் நடத்தின அற்புதங்கள், அதுக்கப்புறம் ஜனங்களை குறித்த வைராக்கியங்கள் இதெல்லாம் வருகிறது. அவன் நடத்தி கொண்டே வருகிறான். அப்ப ஜனங்களுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணுங்கிறதுனாலதான் உன்கிட்டதானே ஜனங்க கேட்டாங்க, நீ ஏன் தண்ணீர் கொடு, போய் அடிங்கிறாரு. அதே மாதிரி அவன் அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க. தேவன் சொல்லுகிறார், அந்த கன்மலையை பார்த்து பேசு. ஏன்னா எல்லா அற்புதமும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அற்புதம் நடக்கிறது இல்லை, எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி அற்புதம் நடக்கிறது இல்லை. ஒருவருக்கு வேறு மாதிரி நடந்திருக்கலாம், இன்னொருவருக்கு வேறு மாதிரி நடந்திருக்கலாம். ஒருவருக்கு ஒரு பணப்பிரச்சனை ஒரு அற்புதம் வேற மாதிரி நடந்திருக்கலாம், இன்னொருவருக்கு வேற மாதிரி நடந்திருக்கலாம். ஒருத்தருக்கு சரீரத்தில் ஒரு பிரச்சனை, அதில் ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் அந்த அற்புத சுகம் கிடைச்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு விதத்தில் அற்புத சுகம் கிடைச்சிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், அவங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கல, அதல்ல, உனக்கு வேற மாதிரி நடந்திருக்கும். உனக்கு நடந்த மாதிரி அடுத்தவர்கள் நடந்திருக்காது, அது மாதிரி நடந்திருக்கலாம். அப்போ இங்க சொல்லும் போது நீ கன்மலையை பார்த்து பேசுங்கிறார். இவன் போய் என்ன செஞ்சிருக்கணும்? கன்மலையை பார்த்து பேசி இருக்கணும். ஆனா அவன் என்ன செய்தான்? அடித்தான். அது எத்தனை முறை அடிச்சானா? 2 முறை அடிச்சான்னு வாசிங்க. 2 முறை அடித்தான். ஆனா 2 முறை அடிச்சாங்கிறதுனால தண்ணி வராம இருந்துச்சா? இல்ல தண்ணி 2 முறை அடிச்சானா நிறைய வந்துருச்சா? இல்ல, எவ்வளவு தேவையோ அது வந்தது. ஆனா அந்த தவறு அவன் செஞ்சதுனால கானானுக்குள்ள போக முடியல. அந்த தவறை செய்ததுனால ஜனங்கள் மீது இருந்ததான அந்த கோபத்தை, ஜனங்கள் மீது இருந்ததான வெறுப்பை, ஜனங்கள் மீது இருந்ததான அந்த அது எப்படி சொல்றேன்னு தெரியல, இதெல்லாம் யார் மீது காமிச்சா? கர்த்தர் மீது காமிச்சான். அதுதான், அதைத்தான் கன்மலையிட்ட காமிச்சிட்டான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஆனால் இவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரவில்லை. ஏன் இதெல்லாம் நான் சுத்தி இப்படி சொல்லி வர்றேன்னு சொன்னா, இந்த அளவுக்கு நேசிக்கிறதான ஒரு மனிதன் செய்ததான சிலை, தேவனுடைய மனிதன் செய்த சிலை, தேவன் சொன்னதுனால செய்த சிலை, தேவன் ஒரு முக்கியமான காரணத்திற்காக செய்தார். அப்படிப்பட்ட ஒரு சிலைய இவன் உடைச்சு போட்டான். சம்மதிக்க முடியுமா நம்மால? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை எவ்வளவு அழகா நான் நேசிச்சு வச்சிருந்தேன், இதோ போய் உடைச்சிட்டியே, எப்படி இருக்கும் நம்ம மனசு? ஆரம்பம் இங்க சபை நடக்கும் போது பெட்டர் மார்க்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருப்போம்.
ஜார்ஜ் வீடு கீழே என்னது இந்த ஏத்த வீடு. அப்போ இந்த கடை இருக்கிற வீடு கிடையாது. கடை இருக்கிற வீடும் பெரிய கேட்டுக்கு இருக்கிற வீடும் நான் தான் வாங்கியிருந்தேன் அந்த இடத்த. அன்னைக்கு இது 10 அடி ரோடு, முட்டு சந்துது. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு 11,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு 6 மாதம் தாண்டி செழியன் ஒரு நபர், ஒரு அந்த தொப்ப நாடார்னுங்க சொல்லுவாங்க, சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டங்கள் இருந்தாங்கல்ல, செழியன்கிறவன்ட்ட நான் போய் அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். இது இந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த ஒரு இடம் போதும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த அடுத்தவர்கள் வாங்கினார்கள், வித்தார்கள், அது வேறு. அப்போ இப்போ இந்த கடை இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். இது பாதி தான் மேடு, அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் இருக்கும். அதை மூடி தான் அவங்க இப்போ வீடு கட்டினது. இங்கே நின்று கீழே கூப்பிட்டா கேட்கும். ஜார்ஜ் வீட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம். அப்போ பெட்ரூம் பாக்ஸு சில நேரம் அங்கேருந்து கொண்டு வருவேன், சில நேரம் இங்கே போய் தூக்கிட்டு வருவேன். இதை இங்கே வச்சுட்டு நான் கீழே அந்த பேண்ட் எடுக்கிறதுக்காக கீழே போயிருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்து கேட்டார், பாஸ்டர் இது என்ன? சண்டே ஸ்கூல் பையன். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் காலேஜில் படிக்குது, அது வேறு. இது சொன்னேன், இது வந்து மேண்டல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது அதெல்லாம். ஆமாம், பெட்டர் மார்க்ஸில் அடிக்கும் போது அது சாம்பலான்னு நின்றுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சு சாம்பலாகி நிற்கும். அது வேகமாக ஆடினாலும் விழுந்துடும், தொட்டாலும் போயிடும், அவ்வளோதான். அப்போ இது என்ன, இது தொட்டா போயிடும், இது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழே போயிட்டு வரும்போது அது ஓட்டையாக இருக்குது. என்ன தம்பி ஓட்டையாக இருக்குண்ணே? ஒன்றும் இல்லை பாஸ்டர், தொட்டு பார்த்தேன். நான் தான் சொன்னேனே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டை இருந்தாலும் எரியும். அதுக்கப்புறம் வேற ஒரு அடுத்த வாரம் வரும்போது வேற ஒரு மேண்டல்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து போட்டேன். அந்த மேண்டல் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். இமான்கிட்ட கேட்டேன், இது என்னன்னு தெரியுமான்னு சொல்லி. இப்போ பீரோவெல்லாம் பார்க்கும்போது தெரியல. நவ பெட்டர் மார்க்ஸ்க்கு போடுற ஒரு இது காரியம் அது வச்சிருக்கிறேன். அப்படியே பெட்டர் மார்க்ஸ் என்ன கிடையாது, அது என்ன, அது வச்சிருக்கு. அது தொட்டா என்ன செய்யும்? போயிடும். நமக்கு தெரிஞ்சு தொட்டாலும் சரி, தெரியாம தொட்டாலும் அது போயிடும். காத்தடிக்கும் போது கொஞ்சம் ஆடி வேகமாக அடித்தாலும் அது கீழே விழுந்துடும், சாம்பல் அப்படியே விழுந்துடும். விழுந்துச்சுன்னா அது எரியாது. எதுக்கோ சொல்ல வந்தேன், எங்கேயோ போயிடுச்சு. சரி, அப்படின்னா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் மோசே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு மோசே. தேவ மனிதனாய் இருந்தான், தேவனுடைய வீட்டிலங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய வார்த்தையின்படி வெங்கலத்திலே ஒரு பாம்பை அவன் செய்தான். அதத்தான் எசேக்கியா உடைச்சு போட்டான். அது எசேக்கியா உடைத்து போட்டான். ஏன் உடைச்சான்? அது ஜனங்களுக்கு கண்ணியாய் மாறினது, ஜனங்களுக்கு இடையூறாய் மாறினது. ஆகையினால் அதை உடைத்து போட்டான். அது எப்படி கண்ணியாய் மாறினது? ஏன் மாறினது? எதற்காக மாறினது? எவ்வளவு நாள் கன்னியாய் இருந்தது என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடும், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாள்லையும் பொருளாசை என்பது நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. அதை எடுத்து போட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய சரீரத்திலிருந்து அதை எடுத்து போட வேண்டும். மோசே பண்ணினதான வெண்கல பாம்பை, வெண்கல சர்ப்பத்தை, அந்த சிலையை எசேக்கியா உடைத்து போட்டான். தேவ மனிதன் செய்தது, தேவனால் கட்டளையிடப்பட்டு செய்தது. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டான். அது அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்னியாய் மாறி போனது. ஆகையினால் உடைத்தான். அப்ப எது நமக்கு பயனுள்ளதாய் இருந்தாலும், எது பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தாலும், நமக்கு அது ஆபத்தை கொண்டு வரும் என்றால், ஒரு பகையை கொண்டு வரும் என்றால், ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்றால், கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் ஒரு தடையை கொண்டு வரும் என்றால், அவைகளை உடைத்து போடுவது நல்லது.
அவைகளை உடைத்து போடுவது நல்லது. அதை உடைக்க வேண்டும், அதை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். நம்மிடத்தில் எந்த விக்கிரக சிலை இருக்கிறது, எந்த பாம்பின் சிலை இருக்கிறது, அவைகளை உடைத்து போடுவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட ஒருவர் கடைசியா ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இந்த இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீங்க. அப்பா, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அப்பா அந்த தீய வழியை விட்டு எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க விலக்கி எங்களை உம்முடைய நித்திய வழியில எங்களை நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எங்களை காணப்படுகிற அப்பா அந்த விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா எது உண்டானால் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு அதை உணர்த்துங்கப்பா. நாங்கள் அந்த வழிகளை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய நீதியின் பாதையில நடக்கிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா அது தொடர்ந்து இருக்கன்னு தேவன் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை எங்களை விட்டு நீங்காதபடி எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அது அமைநடர் முளைத்து அது பலன் கொடுக்க தேவ ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. இசப்பா, பிசாசானவன் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடாதபடி தேவ நீங்க வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீர் தேவனா இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாள்லையும் கூட ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே வந்தவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் வீணும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை ஆண்டவரே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களில் இருக்கிற ஒவ்வொரு கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த கவலைகளை வைத்து விட்டோம் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதபடி தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்புகள், பயணங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை சௌரி போயிட்டாங்களா? சரி, சௌரி ஜெபராணியுடைய வீட்டில் ஜெபம் இருக்கும், வீட்டு ஜெபம் வெள்ளிக்கிழமை. அங்கே வந்து கலந்து கொள்ளுங்க. அம்மா அவங்க வீட்டில் சொல்லிடுங்க, ஜெபராணி வீட்டில் சாயங்காலம் எப்போ இருப்பாங்கன்னு தெரிஞ்சு காலையிலேயே சாயங்காலம் அங்கே சொல்லிடுங்க. ஆமாம், ஜெபராணி வீட்டில் வழக்கம் போல் அந்த 7 மணிக்கு வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை.